கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலம் உங்களை தொடர்பு கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. அடுத்த அந்த வசனத்திற்காக நாம் தலைமை வணங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வாத கொடுத்த வசனத்திற்காக நன்றி. அந்த வசனத்தின் மூலமா எங்களை ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, என் சனங்களோடு பேசுங்க, என் சனங்களை ஆசீர்வதிப்பீராக, என் சனங்களை திக்கற்றவர்களாக விடாதபடிகள் நன்மையான திருப்தியாக ஆண்டவரே வருகிறவரப்பா, வந்திருக்கிறவர்களப்பா, ஆண்டவரே செவிகளை திறந்து கேட்கத்தக்கதாய் நீர் வசனங்களை அவர்களை போடுகிறார். நல்ல காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொல்லுவார். காதை விரிவாய் திறந்து கேட்கத்தக்கதாய் அதன்படி நடக்கத்தான் நீ கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் என்ன செய்யணுமா? முந்தி பங்கடைய வேண்டும், பலனில் பங்கடைய வேண்டும். இதுக்கு பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அல்லேலூயா. பங்கடைய வேண்டும் தலைப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க. பிரயாசப்படுகிறவன் சொல்லுங்க பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். சும்மா உட்கார்ந்து இருக்கவன் முந்தி பங்கடைய முடியுமா? பிரயாசப்படுகிறவன். அல்லேலூயா. இந்த ரெண்டு அம்மா வந்து என்ன செஞ்சாங்க? பிரயாசப்பட்டாங்க. எங்க வந்து பெற்றதுக்கு பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு என்ன செய்யணும்? பலன் என்ன செய்யணும்? பங்கடையணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் பாத்துங்க, வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க. அல்லேலூயா. சில பேர் என்ன செய்வாங்க? ஆடு மட்டும் தான் போடுவாங்க. என்ன செய்வாங்க? ஆடு மட்டும் தான் போடுவாங்க. என்ன போடுவாங்க? நீ மீனை கட் பண்ணி, நீ வந்து துணியை துவைச்சிரு, நீ வந்து பாத்திரத்தை கழுவிரு, நீ பாத்ரூம் இது பண்ணிரு. அவன் என்ன செய்வாங்க? ஆடு மட்டும் தான் போடுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிரயாசப்படுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். அல்லேலூயா. பலனில் யாருக்கு பங்கு கிடைக்கணுமா? பிரயாசப்பட்டு செயலில் ஈடுபடுகிறவன். அல்லேலூயா. ஐயா. அல்லேலூயா. பிரயாசப்பட்டு அதே போல ஒரு நிலத்துல நம்ம பயிரிட வேண்டும், என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்படாம உட்கார்ந்துட்டு, அல்லேலூயா, உட்கார்ந்த இடத்துல நெல்லு விளையில விளைச்சுமா? கிடையாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? போய் பிரயாசப்பட வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தை என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்தணும், கொத்தணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கொத்தணும். பழசெல்லாம் என்ன செய்யணும்? கொலவடிக்கணும். என்ன செய்யணும்? என்ன விவசாயம் யாருக்கு தெரியல, சொல்ல மாட்டீங்க. என்ன செய்யணும்? உழுவடிக்கணுமா? உழுவடி உழவடிக்கணும். உழவடிச்சா என்ன செய்யும்? மேல உள்ள மண்ணு கீழே போகும், கீழே உள்ள மண்ணு மேல போகும். அது என்னது? பிரயாசப்படும். அல்லேலூயா. அப்படி அடிக்கும் போது என்ன செய்யும்? அந்த மண் தன்மை மாறும். அல்லேலூயா. மேல உள்ள உரங்கள் என்ன செய்யும்? கீழே போகும். அல்லேலூயா. அதனால ஒரு 6 மாசம் கிட்ட வச்சிருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு போய் என்ன செய்வாங்க? பயிரிடுவாங்க. அல்லேலூயா. அதனால என்ன செய்யும்? மேல உள்ள அறுத்து போட்ட மேல உள்ள சரியா என்ன ஆகும்? உரமா மாறி எருவா மாறிடும். அதனால என்ன செய்யறது? உழவடிக்கிறது, எருவடிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஒரு நிலத்தில் பயிரிடுறவன் அது பலனை சும்மா. அல்லேலூயா. அது என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்பட வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரணும், வந்துடணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏதாவது சாக்கு சொல்லிட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு நிலத்துல போய் பயிரிட்டு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அல்லேலூயா. அது என்ன செய்ய? ஒரு பூஞ்சையா நிக்குது. பூஞ்சையா இருக்கு. பூஞ்சைனா என்னங்க? சின்ன சின்ன பூச்சி எல்லாம் போய் உட்காந்துருச்சு. அப்படியே விட்டுட்டு உடுப்பா நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன செய்யலாம்? நாளைக்கு பாத்துக்கலாம். அடுத்த நாள் வந்துச்சு, விடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில சொன்னேன்
நீ விருப்ப 4 நாள் பார்த்துக்கலாம். அப்படியே விட்டு ஒரு வாரம் கழிச்சு போனா அந்த பூ அந்த செடி இருக்குமா? என்ன செஞ்சிடும்? பூச்சி அரிச்சு என்ன செஞ்சிடும்? செடி செத்துரும். ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும்? அதுக்கு பிரயாசப்பட்டு போய் என்ன செய்யணும்? மருந்து வாங்கணும். கடையில போய் மருந்து வாங்கணும். மருந்து எடுத்து போய் என்ன செய்யணும்? ஒரு வேலையாள கூப்பிடணும். ஐயா அப்பா உனக்குள்ள என்ன தர சம்பளம் தர போய் என்ன செய்ய? அதுக்கு மருந்தடி. அந்த பூச்சியெல்லாம் சாகணும். அந்த பூச்சியை சாகடிக்குதுப்பா போய் மருந்தடிப்பா என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு செயலும் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும்? அதற்கு பலன் கிடைக்கும். அது பலன் கிடைக்கும் போது என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. 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 வீட்ல என்ன செய்வாங்க? எல்லாமே செய்வாங்க. ஹல்லேலூயா. வீட்ல நல்ல ஒரு தீபாவளி ஒரு கிறிஸ்மஸ் வருதுன்னு வச்சுங்களேன், வீட்ல பிரியாணி போடுறோம். ஹல்லேலூயா. வீட்ல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் என்ன செய்வாங்க? கட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தவங்க விறகு எடுப்பாங்க. ஒருத்தவங்க பாத்திரத்தை கழுவாங்க, அரிசி போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுல ஒரு 3-4 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படியே சீலை போடுவாங்க. என்ன செய்வாங்க? அப்படிதான் அப்படியே அப்படிதான் கட் பண்ணி கட் பண்ணும் அப்படிதான் சொல்லுவாங்க. செய்ய மாட்டாங்க, வந்து கட் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. சீன் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சீன் போடுவாங்க. ஹல்லேலூயா. அத 3-4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருப்பாங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அந்த கத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீன் போடுவாங்க உட்கார்ந்துட்டு. ஹல்லேலூயா. ஐயோ அது அப்படி ஊத்த கூடாதுங்க. ஊத்திக்க உட்கார்ந்துட்டு. தாளிக்கு போது தீ தாளிக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை போடுங்க. அடுத்து என்ன செய்யணும்? கொட்டாய போடுங்கன்னுவாங்க. ஹல்லேலூயா. 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 அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா பிரியாணிலாம் வெந்து சூடா மணமணக்கும். என்ன செய்யும்? மணமணக்கும். அண்ணா என்ன செஞ்சுருவாங்க? தட்டு எடுத்து என்ன செஞ்சுருவாங்க? என்ன செஞ்சுருவாங்க? டேஸ்ட் பார்த்தா பரவாயில்ல, முன்னாடியே போய் உட்கார்ந்துருவாங்க. என்ன செஞ்சுருவாங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? நீ பலனை பங்கடைய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கே மனசாட்சி இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் பிரயாசப்பட்டு செஞ்சாங்கன்னா அவன் என்ன செய்யணும்? முதலாவது உட்கார வச்சு அவனுக்கு என்ன செய்யணும்? சாப்பிடுப்பா, நீ தான் வேலை செஞ்சிருக்க, நீ தான் முதல்ல சாப்பிடணும், நீ தான் முதல்ல சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊரா உட்கார்ந்துட்டு 24 மணி நேரம் மொபைலை பார்த்து உட்கார்ந்துட்டு சோறு தின்றது மட்டும் முன்னாடி வந்து உட்கார்ந்து தின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுல அநேக இடத்துல இருக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தண்ணி தூக்குறது கிடையாது, மாயில மடிக்கிறது கிடையாது, பெட்ஷீட் மடிக்கிறது கிடையாது, போலே மடிச்சு வைக்கிறது கிடையாது, பிரயாசப்படுறதே கிடையாது வீட்டுல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வந்து என்ன செஞ்சுவாங்க? அதுல குறை சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு சிக்கன் 65 தான் வேணும், சோறு தான் சாப்பிட மாட்டாங்க, டிஃபன் தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரயாசம் கிடையாது வீட்டுல. ஹல்லேலூயா. இந்த உணவு வச்சா சாப்பிட மாட்டேன், கத்திரிக்காய் போட்டா சாப்பிட மாட்டேன், வெங்காயம் போட்டா சாப்பிட மாட்டேன், ஒரு பிரயாசம் கிடையாது வீட்டுல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்றீங்க கேக்குறீங்களா? இதெல்லாம் மனம் திரும்பணும். இதுல இருந்து என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுக்காக தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது. வீட்டுல 5 பேர் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு குழம்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. என்ன செய்யணும்? ஒரு குழம்பு தான் வைக்க முடியும். ஹல்லேலூயா. வீட்டுல இல்லனா சரி புதுசா செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு அது போட்டா பிடிக்காது, எனக்கு இது போட்டா பிடிக்காது, எனக்கு அது வைக்காது, இது வைக்காது. ஹல்லேலூயா. பாவம் அவங்களே எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. வீட்டம்மா எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. ஆனா வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன செய்வாங்க? நல்லா கால் மேல உட்கார்ந்து என்ன செய்வாங்க? தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டாங்க. அவங்க தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சாலும் குடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஹல்லேலூயா. என்ன செய்றாங்க? மருமக வரவரன்னு என்ன செய்ய மாட்டாங்க? மருமக வரவரன்னு என்ன செய்வாங்க? எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா மருமக வந்தா போதும், இங்க இருக்க தட்டை இப்படி நவுத்த மாட்டாங்க. எப்படியே இப்படி இருக்கீங்க, எதுக்கு மருமக வந்திருக்கா? உனக்கு வேலை செஞ்சு வந்திருக்காங்களா?
அல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன் நீ பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? நம்ம வேலை செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். எல்லா காரியங்களையும் பிரயாசப்பட வேண்டும். சபையை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபையை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபையில வந்து பிரயாசப்பட வேண்டும். ஒரு தூணாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. தூணுக்கு எப்படி நம்ம தூணுகள் என்ன செய்யுது? சபை சரிந்து விழுந்துரும். ஆனா தூணாய் நிற்கும்போது என்ன செய்யும்? சபை நிற்கும். அல்லேலூயா. இந்த கூரை நிற்கும். அல்லேலூயா. இந்த கூரை நிற்க வேண்டும் இருக்கணும். ஒரு தூண் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்யுது? இந்த கூரை நிற்காது, எல்லாம் கீழே விழுந்துரும். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? ஒரு தூணாய் இருக்க வேண்டும். சபைக்கு சபையில பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சபைக்கு அநேகர் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு என்ன வருது? என்ன வருது சொல்லுங்க? என்ன நமக்கு வருது? வாலிபர்மா வருது, பிபிஎஸ் வருது, டாக்ஸ் வருது. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு ஏதாவது என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன சொன்னேன்? டாக்ஸ் பண்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த டோர் போடணும்னு சொல்ல. எங்க? பாத்ரூம். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, பாத்ரூம் போட சொல்லலாம். அல்லேலூயா. கதவு போட சொல்லலாம். மெட்டீரியல்லாம் இருக்கு நம்மள்ட்ட, அவங்களுக்கு கூலிய கொடுத்தலாம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பாத்ரூமுக்கு டோர் போடணும். அப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு? அது போதும். அப்புறம் வாலிபர் என்ன செய்யணும்? வேலை வெளியில இது போடணும், சாமியானம் போடணும். அல்லேலூயா. அந்த இது விட்டுட்டேன் நானு. அல்லேலூயா. அது ஒரு 5000 ரூபாய் ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணும்? எல்லா தேவையும் சந்திக்கிறது. என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும் போது கர்த்தர் என்ன செய்வார்? முந்தி உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. பிரயாசப்படாத எந்த காரியமும் செய்து வாய்க்காது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். நீ பிரயாசப்படுவது கைகளால் செய்யப்பட்ட அதோட வருமானத்தை என்ன செய்ய முடியும்? நீ சாப்பிட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் இருக்காங்க, அல்லேலூயா, வேலைக்கே போக மாட்டாங்க. அல்லேலூயா. வீட்டுல உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? வீட்டுல உட்கார்ந்து குந்திட்டே இருப்பாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் தான் போயிட்டு ஏதாவது ஒரு 100 ரூபாய் 50 என்ன செய்யலாம்? ஒரு 200 என்ன செய்யலாம்? வீட்டுல கொடுத்தா என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? குறைச்சிக்குவாங்க. அல்லேலூயா. ஆனா என்ன செய்யறது இல்ல? வேலைக்கு போறது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேலைக்கு போங்க. வேலை செய்ய என்ன செய்யறதா? சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. வேலை செய்யாதவன் என்ன செய்யறதா? சாப்பிட பட்டினியாயிரு. என்னங்க? பட்டினியாயிருக்கணும். அல்லேலூயா. அநேக வாலிப பிள்ளைகள் என்ன செய்றாங்க? வேலைக்கு போறது இல்ல, வீட்டுல சும்மா ஊரை சுத்தி கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாலிபர்கள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போவதில்லை. என்ன செய்றாங்க? ஊரை சுத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்யணும்? அவர்களெல்லாம் சந்திக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? கைகளின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டும். என்ன செய்யணும்? நீ வேலைக்கு போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிற பிரயாசத்தினால் நீ சாப்பிடாதே. உன் தாய் தந்தை செய்கிற பிரயாசத்தினால் நீ சாப்பிடாதே. அல்லேலூயா. பொண்டாட்டி மட்டும் வேலைக்கு போக, மனைவிகள் வேலைக்கு போக, புருஷன் வேலைக்கு போக மாட்டாரு. அல்லேலூயா. என்ன செய்யறா? புருஷன் வேலைக்கு போறது இல்ல, வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு பீடி அடிச்சுக்கிட்டு ஊருக்காக பேசிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிலாம் செய்யக்கூடாது. கர்த்தர் சார், உன் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். நீ செய்யற வேலை என்ன சார்? நீ சாப்பிடணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கையில வேலை செஞ்சு நீ போய் சம்பாதிச்சு அதுல வருமானத்தை செய்யணும், நீ சாப்பிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா என்ன செய்யறதில்ல? அந்த மாதிரி சாப்பிடுவதில்லை. அல்லேலூயா. கையின் பிரயாசத்தால் நீ சாப்பிட வேண்டும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. வறுமையை தருமா மாற்றுமா? மாத்திரம் தரும். அல்லேலூயா. என்ன செய்யுமா? சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஐயா நான் போறேன்யா, எனக்கு எந்த ஒரு பலனுமே வரலையா சொல்லாதீங்க. கர்த்தர் என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு பிரயாசப்பட்டாலும், அல்லேலூயா, கர்த்தருக்காய் எந்த நேரத்தை நீ செலவிட்டாலும், அல்லேலூயா, கர்த்தருக்காய் நீ எதை செய்தாலும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். உனக்கு பிரயாசம் அந்த பிரயாசம் என்ன உண்டு? உனக்கு பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு பிரயோஜனம், எனக்கு சபைக்கு வருவதனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஐயா. நான் பிரயாசப்பட்டு வருகிறேன். அல்லேலூயா. இங்கே நம்ம வந்து ஒரு 3 மைல் நடந்து வரையா. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. சொல்கிற ஆத்துமாவே கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படுகிறதுனால் மிகுந்த பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. சில பேர் வெறும் வாயில வட சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க வெறும் வாயில எத்தனை பேர் வெறும் வாயில வட சொல்லுவாங்க ஐயா? அல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் போனா அந்த மலையை வெட்டிட்டே வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. ஆனா போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா போக மாட்டாங்க. போனாதானே வெட்ட முடியும், போக மாட்டேங்க. அல்லேலூயா. என்னடா நீ வெற்றவனை பார்த்து, அதாவது ஒரு யாராவது மரம் வெட்டிட்டு இருப்பான், என்னடா நீ வெட்டுற? எனக்கு இங்க தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாப்புல, ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாப்புல, வெட்டிட்டு இருக்கும்போது என்னடா நீ வெட்டுறன்னு சொல்லி மண்டலா தூக்கி அங்க போறேன்னு சொல்லிட்டு குறை சொன்னாரு. அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் வெட்டாரு, அப்புறம் ஓடிட்டாரு. யாரோ ஒருத்தவங்க. அல்லேலூயா. அது யாரோ இப்ப இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? ஒருத்தரை பார்த்து குறை சொன்னாரு. அவர் பாவம் கஷ்டப்பட்டு வெட்டுறாரு, வெட்டி மண்ணெல்லாம் குடிச்சிட்டாரு, மண்ணி சேர்த்து வெட்டிட்டாரு. ஓகே, அவர் வந்து என்ன மண்ணெல்லாம் சேர்த்து வெட்டிருக்காரு திட்டாரு. கடைசியில் வந்து 10 நிமிஷம் மரம் வெட்டினாரு, அப்புறம் ஓடிட்டாரு மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாரம் போனாரு, போன் பண்ணுவாரு, இந்த வாரம் ஆளை காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க யாரு? வாயாலே என்ன சொல்றாங்க? சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. முதல்களின் பேச்சோ வறுமை மாத்திரம் தான் வரும். அல்லேலூயா. இந்த மாதிரி சொல்றவங்க என்ன செய்வாங்க? வறுமைதான் வரும். அல்லேலூயா. உன் கணவரா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சொல்லுவாங்க, பரீட்சையில எவ்வளவு மார்க் எடுப்ப? நான் 450, 500க்கு 500 எடுத்துருவேன். அல்லேலூயா. பார்த்தா எல்லாத்துலயும் ஃபெயிலாகி வந்திருக்கும். என்னது? எல்லாத்துலயும் ஃபெயிலாகி வந்திருக்கும். அல்லேலூயா. அங்க யாரும் காப்பி அடிக்க காட்டிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கை சொல்லிருப்பான், அந்த காப்பி ஆகுது, காப்பி அடிச்சு பேர் பாஸ் பண்ணிடலாம். ஆனா செய்யலாம் செஞ்சில்ல, காப்பி அடிக்க யாருக்காக கொடுத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வாய்ஸ் சவுடால். அல்லேலூயா. வாய்ஸ் சவுடால் இருக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு என்ன செய்யக்கூடாது? என்ன சொன்னாங்க? அது விசுவாசம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈஸியா எடுக்கலாம். அல்லேலூயா. அது அவனுக்கா சொல்லுங்க. அல்லேலூயா. வாய்ஸ் சவுடால் இருக்க கூடாது. படிக்க மாட்டாங்க. படிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தான் பெரிய மேலாய் பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்ய மாட்டாங்க. பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. போய் எக்ஸாமுக்கு பேப்பர் பார்த்தா தெரியும், 35 மார்க், 34 மார்க், 32 மார்க் வாங்கியிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. படின்னு சொன்னா என்ன செய்யும்? கோபம் வரும். என்ன வரும்? கோபம் வரும். யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அவங்க படிக்க பிடிக்காது. படிக்க சொன்னா, அண்ணா ஒரு நிமிஷம் உங்க மொபைலுக்கு வந்து ஜஸ்ட் வச்சுட்டு பாருங்களா, வைக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒருத்தர் தொலை போவாங்க. எல்லாருமே அதுக்கு சில பேர் தொலை போவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆண்டு பட்டால் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கரெக்டா கடைபிடிக்கணும். என்ன செய்யணும்? நான் அதெல்லாம் போக கூடாதுன்னா எப்படி தானா வருது? அல்லேலூயா. அல்லேலூயா. மொபைல் எடுத்துட்டே வரது, ஸ்கூலுக்கு எடுத்து போறது சில பேர், அங்க போய் மாட்டிக்குவாங்க சில பேர். அல்லேலூயா. மொபைல் எடுக்க கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் கண்டிஷன் வேணுங்க. பிள்ளைகளை சில கண்டிஷன் போட்டு வளர்க்கணும். அல்லேலூயா. எடுக்க கூடாதுன்னா எடுக்க கூடாது. மார்க் வந்தாதான் தெரியும் நீங்க படிச்ச லட்சணம் என்னன்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிளாஸ்க்கு போறது கிடையாது. அவங்க எதுக்கு கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்க? கிளாஸ் ஸ்கூல்ல எதுக்கு கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்க? எல்லாருக்கும் வைக்கிறாங்க. யாரோ யார் சொன்னது? டீச்சரா இருக்காங்க சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு தெரியாது. என் புள்ள ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனா என்ன
ஹalleluya. லோ லேர்னிங் ஸ்டூடண்ட் அப்படினா என்னது? சரியா படிக்க தெரியாத பிள்ளைகளுக்கு என்ன வைக்கிறாங்க? கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்க. அது என்ன செஞ்சு வயித்து வலிக்குது, அத வலிக்குது, தலை வலிக்குது செய்யறதுல ஸ்கூலுக்கு போறது கிடையாது. ஹalleluya. ஹalleluya. நீ நல்லா படிச்சா நீ என்ன சொல்றாங்க? ஹalleluya. ஹalleluya. ஆனா அந்த கட்டடிக்க வந்து என்ன செய்வாங்க? எல்லாம் சேர்ந்து கட்டடிப்பாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ் கட்டடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கட்டடிப்பாங்க. 5-6 பேர் என்ன செஞ்சிருவாங்க? மொபைல போட்டு பேசுறாங்க, நீங்க யாரும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. அன்னைக்கு யாரும் இருந்தது போறது நமக்கே தெரியாது, என்ன ஸ்கூல் போனாங்கன்றது தெரியாது. அப்புறம் பார்த்தா மெசேஜ்ல வரும். ஹalleluya. ஹalleluya. என்னது? வாய்ஸ் சவுண்டாது. ஹalleluya. வாய்ஸ் சவுண்டா இருக்கக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். ஹalleluya. எந்த ஒரு காரியத்தை பிரயாசப்பட்டால் என்ன செய்யும்? உனக்கு பங்கு கிடைக்கும், உனக்கு பலன் கிடைக்கும். ஹalleluya. நீ நல்லா படிச்சா உனக்கு என்ன செய்யும்? உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீ நல்லா படிக்கணும் என்ன செய்யாது? பலன் கிடைக்காது. நீ எவ்வளவு எந்த ஒரு காரியத்தை பிரயாசப்பட்டு செய்கிறாயோ அவ்வளவு என்ன செய்யும்? கர்த்தருக்கு நன்மையும் கிருபையும் உனக்கு கிடைக்கும். அதே போல ஊழியத்திற்கு நீ எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்கிறாயோ கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. ஹalleluya. என்ன செய்யணும்? கர்த்தர் பிரயாசப்பட்டு கட்டுவாராகில் அந்த வீடு கட்டப்படும். இல்லைன்னா அந்த வீடு கட்டப்படாது, விருதாவாகி போய்விடும். ஹalleluya. அது ஒன்றும் இல்லாமல் போய்விடுமா? ஹalleluya. நீங்கள் பிரயாசப்பட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது அது கர்த்தரின் பக்கத்தில் இருக்க வேண்டும். ஹalleluya. எந்த ஒரு காரியத்தை செயலை செய்யும்போது அது கர்த்தர் இருக்கிறாரா? அது கர்த்தர் அந்த நிலையில் உங்களுக்கு செயல்பட சொல்லி இருக்கிறாரா என்று நீ என்ன செய்ய வேண்டும்? நிதானிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் போய்விடும். ஹalleluya. ஹalleluya. நீ வீடு வாங்கி இருக்கலாம். ஹalleluya. அந்த வீடு யாரால் வாங்கப்பட்டு இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தினால் வாங்கப்பட்டு இருக்கிறோமா? ஒரு ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறோமா? ஹalleluya. ஹalleluya. நாம் நடந்து போகிறோம், நாம் எங்கே போகிறோம் என்று என்ன செய்ய வேண்டும்? பிரயாசத்தோடு போக வேண்டும். ஹalleluya. எந்த ஒரு அனுபவம் இல்லாமல், எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் எங்கேயும் போக கூடாது. ஹalleluya. சும்மா போயிட்டு வர பிரதர். ஹalleluya. யார் தான் போயிட்டு வருவாங்க? ரோட்ல சும்மா போறது யார் போவா? ஹalleluya. யார் போவா? லூசு. ஹalleluya. எங்க போற? சும்மா பைக்ல அப்படியே போயிட்டு வருது. ஹalleluya. பைக்குக்கு பெட்ரோல் யார் போடுறாங்கன்னு தெரியல. ஹalleluya. பிரயாசம் விருதாவாய் போகக்கூடாது. ஹalleluya. பிரயாசம் செய்து விருதாவாய் போகக்கூடாது. ஹalleluya. பிரயாசப்பட வேண்டும். ஹalleluya. ஒரு காரியத்தோடு ஒரு இடத்துக்கு போக வேண்டும். தெரியுமா? ஹalleluya. ஒரு காரியம் என்ன செய்து பிரயாசத்தோடு போக வேண்டும். ஹalleluya. 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 நம்ம ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹalleluya. புத்தர் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நேத்து இந்த கதை சொன்ன மறுபடியும் ஒரு வாய் சொல்றேன். ஹalleluya. புத்தர் யாரை எத்தனை பேருக்கு தெரியும்? புத்தர் பாத்துக்கீங்களா? புத்தரனா எல்லாரும் இங்க பாருங்க. புத்தரெல்லாம் பாத்துக்கீங்களா? புத்தரை பாத்துக்கீங்களா? அவர் எப்படி உட்கார்ந்திருப்பாரு? போதி மரத்துல உட்கார்ந்து என்ன செய்வாரு? தியானம் பண்ணிருப்பார். ஹalleluya. அந்த புத்தர் ஹalleluya. அவர் ஒரு காரியம் சொன்னார். ஹalleluya. அவர் புத்தர், அவர் ஒரு தெய்வம். தெய்வம் யார் சொல்றா? உலகம் சொல்லுது. அது ஒரு கூட்டம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணகிலேயமா யார் சொன்னா? புத்தர் ஒரு ஐயா இருந்தாரு. ஒரு தேவனா, ஒரு கடவுளா. அவர் மனிதனாய் பிறந்தார், அவர் கடவுளாய் மாறினார் அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஒரு கூட்டம் ஜனம் நம்புது. எத்தனை கூட்டம் ஜனம் நம்புது? ஸ்ரீலங்கால அவர் கும்பிடுறாங்க, மியான்மர்ல கும்பிடுறாங்க, அப்புறம் வந்து வேற எங்க கும்பிடுறாங்க? சைனால கும்பிடுறாங்க, அப்புறம் தாய்லாந்துல ஒரு சில கூட்டங்கள் என்ன செய்யுது? அவரை தெய்வமாக வணங்குகிறார்கள். ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள்
அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு விதவை பெண் போகிறார். அல்லேலூயா. ஒரு விதவை பெண் வீட்டுல புருஷன் கிடையாது. ஒரு புருஷன் இறந்து விட்டார். அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன். எத்தனை மகன்? சொல்லணும் ஆயிரம். ஒரே மகன். அந்த மகன் ஒரு நாள் இறந்து போகிறான். என்ன செய்யறான்? இறந்து போய்விட்டான். வீட்டுல யாரும் கிடையாது. அந்த அம்மா ஒரு மாத்திரம் தான். அல்லேலூயா. மகன் அந்த அம்மாவுக்கு வழி கிடையாது. வாழ்றதுக்கு வழி கிடையாது. சாப்பிடறதுக்கு வழி கிடையாது. என்னது? சாப்பிடறதுக்கு வழி கிடையாது. அந்த இருந்த மகனும் இறந்து போய்விட்டான். இனிமேல் வாழ்க்கை நகர்த்த முடியாது. என்ன செய்ய முடியாது? வாழ்க்கை நகர்த்த முடியாது. என்ன செய்வது? ஏது செய்வது? அடே திணறடித்து திக்கி முக்காடி கொண்டிருக்கிறாள். யோ, என் வாழ்க்கை என்ன ஆக போகிறது? நான் என்ன செய்ய போகிறேனோ? நான் எப்படி சாப்பிடுவது? எப்படி என் வாழ்க்கையை கழிப்பது? அல்லேலூயா. எனக்கு யார் இனிமேல் இந்த உடை வாங்கி தருவார்? அல்லேலூயா. ஒரே அங்கலாய்ப்பு, ஒரே வேதனை. அல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு இங்கே கேள்விப்பட்டிருப்பார்கள், இது மாரி ஒரு புத்தர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போய் அவரிடம் சில ஆலோசனை தருவார் என்று சொன்னார்கள். அவ உடனே அந்த விதவை பெண் எங்க போகிறாள்? புத்தரை நோக்கி போகிறாள். எங்க போகிறாள்? புத்தரை நோக்கி போகிறாள். புத்தரை நோக்கி பார்த்தோன்னே புத்தர் அங்கே என்ன செய்கிறார்? போதி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எங்க உட்கார்ந்து இருக்காரு? போதி மரத்தில் உட்கார்ந்து இருக்காரு. போதி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிற பார்த்து, ஐயா புத்தர், ஐயாவே எனக்கு ஒரு காயம். எனக்கு இருந்தது என்னாச்சு? எனக்கு புருஷன் கிடையாது, புருஷன் கிடையாது, உறவினர் கிடையாது, உற்சாகம் கிடையாது. எனக்கு ஒரே மகன் இருந்தான். யார் இருந்தா? ஒரே மகன் இருந்தான். அவன் என்ன செஞ்சுட்டா? இப்போ இறந்து போயிட்டாயா. என்னால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. என்னது? வாழ முடியாது. அல்லேலூயா. என் மகன் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. சாப்பிடுவதற்கு கஞ்சி இல்லை, பிழைப்பு இல்லை. நான் என்ன ஐயா பண்ணுவது? ஐயா, எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? என் மகனை உயிரோடு எழுப்பித்தாங்க ஐயா. ஐயா, நீங்க ஒரு கடவுள் என்று நான் கேள்விப்பட்டேன் ஐயா. எப்படியாவது என் மகனை உயிரோடு எழுப்பித்தாங்க ஐயா என்று சொல்லி புத்தரிடம் போய் வேண்டினாள். யாரு? அந்த விதவை பெண். எந்த பெண்? விதவை பெண். போய் யாரிடம் வேண்டினாள்? புத்தர், ஒரு கடவுள் என்று சொல்கிற ஒரு மனிதரிடம் போய் வேண்டினாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதாங்க ட்விஸ்டே இருக்கு. என்ன இருக்கு? ட்விஸ்டே இருக்கு. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எழுந்து நடந்து சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க போய் ஏதாவது மருந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. என்னதான் நினைக்கிறீங்க? உயிரோட எழுப்பிருப்பாரா? எழுப்பிக்க மாட்டாரா? அதே நம்பிக்கை இருக்கா இல்லையா அவளுக்கு? உயிரோட எழுப்பிருப்பாரா? எழுப்பிக்க மாட்டாரா? சரி, எழுப்பிருப்பாருங்க, கை தூக்குங்க. 3 பேர் கை தூக்குறாங்க. உயிரோட எழுப்பிருப்பாருங்க, கை தூக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஐயாட்ட போய் கேட்கும்போது ஐயாவை பார்த்து சொன்னாரு, மருந்து கொடுத்தாரு. ஐயாவே, அம்மாவே, நீங்க என்ன செய்யுங்க, நான் ஒரு மருந்து தரேன், அது போய் உங்க பையன் கொடுங்க, பையன் உயிரோட இருந்துருவான். செத்து போனதுக்கு போய் எப்படியா மருந்து கொடுக்க முடியும்? புத்திசாலி என்ன செஞ்சிருவாங்க? கேட்டிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு கேட்க தெரியும். அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த மருந்து நான் வாங்கி போய் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, அந்த ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போய் யார் வீட்டுல சாவு இல்லாத வீட்டுல போய் என்ன செய்ய, கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா. எத்தனை? கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வந்து பையனுக்கு கூப்பிட்டு அவன் உயிரோட வந்துருவான்னு சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கடுகை எங்க போய் வாங்கிக்கணுமா? சாவே இல்லாத வீட்டுல, யார் வீட்டுல சாவே இல்லாத வீட்டுல போய் என்ன செய்யணுமா? கைப்பிடி கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்ல. யாரு? அந்த புத்தர் சொல்ல. அந்த அம்மாவும் ஆசாசையா போய் என்ன செய்யலாம்? எப்படியாவது கடுகு வாங்கிட்டு என்ன செஞ்சலாம்? என் பிள்ளைக்கு கொடுத்தலாம், என் பிள்ளை உயிரோட வந்துருவானே செஞ்சுட்டு ஆசாசையா போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க போறாங்க? நம்ம வீட்டு போறதுல எல்லா வீட்டுமே கேட்க போறாங்க. போய் அவங்க வீட்டு தெருல முதலாவது போய் கேட்கறாங்க, ஐயா எங்க வீட்டுல என்னது, என் பையன் இறந்துட்டான், உங்க வீட்டுல சாவு இல்லாம இருந்தா கொஞ்சோண்டு கடுகு கொடுங்க ஐயா, என் பிள்ளை உயிரோட வரலையா சொல்லி ஒரு வீட்டுல கேட்கறாங்க. அதற்கு அந்த அம்மா சொன்ன வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க,
ஐயா அம்மாவே இப்பதான் என் பிள்ளை செத்து 3 நாள் ஆச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளை செத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு ஐயா. எங்க வீட்டுல நான் கொடுக்க முடியாதையா. ஓகே, அடுத்த வீட்டுல போய் கேட்கிறா. அல்லேலூயா. அடுத்த வீட்லயாவது கிடைக்குமான்னு சொல்லி அடுத்த வீட்டுல போய் கேட்கிறா. அவங்க சொல்றாங்க, என் தாத்தா செத்து இப்பதையா ஆச்சு, 1 வாரம் தான் ஆச்சியா. கிடைச்சிச்சா? கிடைக்கல. அடுத்த வீட்டுக்கு போறா, கேக்குறா, இல்ல தெரு முழுவதுமா கேட்டு விட்டான். அல்லேலூயா. ஒருத்தவங்க என்ன செய்யறார்? சாவு இல்லாத வீடே இல்லை. அல்லேலூயா. சாவு இல்லாத வீடே இல்லை. அல்லேலூயா. என்ன செய்யறா? அடுத்த தெருவுக்கு போலாம். இப்ப என்ன பண்றா? இந்த தெருவுதான் எல்லாருமே செத்த வீடா இருக்கிறது. அடுத்த தெருவுக்கு போய் என்ன செய்யலாம்? கேட்கிறாள் சொல்லிட்டது. அடுத்த தெருவுல போய் கேட்கிறாள். அல்லேலூயா. ஒவ்வொரு வீடாய் கேட்கிறாள். அல்லேலூயா. ஒவ்வொரு வீடாய் கேட்கிறாள். ஐயா, என் மகன் இறந்து விட்டான், உங்க வீட்டை சாவு இல்லைனா கொஞ்சோண்டு கடுகு கொடுங்கம்மா, கொஞ்சோண்டு கடுகு கொடுங்க ஐயா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாள். அங்கேயும் கிடைக்கவில்லை. அந்த தெருவில் கிடைக்கவில்லை. போகிறாள் அடுத்த தெருவுக்கு, அங்கேயும் கிடைக்கவில்லை. ஓ, இந்த ஊரிலே கிடைக்கவில்லை. இந்த ஊரில் எல்லா தெருவிலும் கேட்டு விட்டேன், ஒரு தெருவிலே கிடைக்கவில்லை. அடுத்த ஊருக்காக செல்லலாம் என்று சொல்லி அடுத்த ஊருக்கு செல்கிறாள். எங்க போறாள்? அடுத்த ஊருக்கு செல்கிறாள். அங்கேயும் கேட்கிறாள். அந்த கிராமத்திலும் கேட்கிறாள். அங்கேயும் கிடைக்கவில்லை. மறு கிராமத்திற்கு போகிறாள். கிடைக்கவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டில் கிடைக்கிறது. வீட்டுல இடம் கிடக்கிறது. அல்லேலூயா. அவன் பிரயாசம் விடாவினது இதுதாய் போனது. அல்லேலூயா அல்லேலூயா. யாரை நம்பி வரல? கர்த்தரை நம்பி வரலாம். யாரை நம்பி போனா? அல்லேலூயா. மனுஷனை நம்பி போனா. அல்லேலூயா அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா கதை? புரிஞ்சிட்டீங்களா? அவன் மறுபடியும் வாழ்கிற தெருவுக்கெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு ஒன்றும் முடியவில்லை. வீட்டிலே பிணம் கிடக்கிறது. பிணத்தை என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் செய்ய வேண்டும். அடக்க வேண்டும் செய்யப்படத்தை எடுத்து காத்து கிடக்கிறது. யாரும் இல்லை உலகத்தில். அவனுக்கு என்று யாரும் இல்லை. உறவினர்கள் கிடையாது. அவனும் அவன் மகன் மாத்திரம்தான். அல்லேலூயா. இப்பொழுது பிணம் கிடக்கிறது. மறுபடியும் போகிறாள். யாரை? புத்தரை நோக்கி போகிறாள். ஐயாவே, நான் போனேன் ஐயா, எல்லா இடத்துக்கும் போனேன், எல்லா ஊருக்கும் போனேன், யாரிடம் என்ன கிடைக்கவில்லை, கடுகு கிடைக்கவில்லை, எல்லா வீட்டிலும் சாவு இருந்ததையா என்று சொல்லுகிறார். அதற்கான புத்தர் சொல்லுகிறார், அம்மா நீ தெரிஞ்சுக்கிட்டியா? சாவு என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது ஒன்றுமா. எல்லாரும் சாவு வரதான் செய்யும். யாரையும் உயிரோட இருக்க முடியாதுமா. நீ போயிட்டு வாமாட்டார். அல்லேலூயா. அவள் பிரயாசப்பட்டது இதுதாய் போனது. அல்லேலூயா. நீங்கள் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். வீணாய் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உன் காரியங்கள் விருதாய் போய் கொண்டிருக்கிறது. எங்கே போகணுமோ அங்கே போகாதபடி, எங்கே நடக்கணுமோ அங்கே நடக்காதபடி, எந்த ஆலயத்திற்கு போகணுமோ அந்த ஆலயத்திற்கு போகாதபடி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆலயத்துக்கு போய் தெய்வங்களுக்கு முன்பாக இருந்து உன் பிரயாசத்தை விருதாவாக்கிக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 11 முதல் 15வது வசனங்களை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போகிற வழியிலே அவருடைய சீஷர்கள் அநேகரும் ஜனங்களும் அவருடைய கூட போகிறார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கப்படும்படி அவனை ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவன் தன் தாய்க்கு புரியுதா கதை? புரியுதா கதை? அந்த புதவை அந்த புதத்தில் ஒரு போனது யாரு? ஒரே விதவை, ஒரே பையன். இங்கே ஆண்டவர் அதே சொல்லியா? ஒரே விதவை, ஒரே பெண், ஒரே பையன். அவளோ அவள் விதவையா இருக்கிறாள். அல்லேலூயா. அவளுக்கு யாரும் கிடையாது. மகனை விட்டால் யாரும் கிடையாது. அவளும் ஆண்டவரை நோக்கி கதறுகிறாள். ஐயோ, எனக்கு ஒரு மகன் இந்த நாயின் ஊர் வழியாக அவள் வாசலுக்கு வரும்போது அவள் கதறுகிறாள், துடிக்கிறாள். எனக்கு ஒரு மகன் இப்பொழுது செத்து போய்விட்டானே, என் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று அலறிக் கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா.
பாடையை பெற்றார். அதை சுமந்தவர்கள் அதை சுமந்தவர்கள் அவர் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே நீ எழுந்திரு. அல்லேலூயா. அவர் மறந்து கொடுக்கலங்க. அல்லேலூயா. நீ போயிட்டு தேடு இதை தேடுன்னு சொல்லல. அல்லேலூயா. என் தேவன் உயிருள்ள தேவன், என் தேவன் வல்லமையுள்ள தேவன், என் தேவன் பராக்கிரமசாலி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அகிலத்தை படைத்த என் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பட்ட பிரயாசங்கள் விருதாய் போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க உங்க தேவனுக்கு என் மற்ற தேவனுக்கு வித்தியாசம். நீங்க கும்பிடுற தெய்வத்துக்கும் மற்ற தெய்வத்துக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரயாசப்பட்டார், கிடைக்காமல் போனது. இவர் பிரயாசப்பட்டார், கர்த்தர் என்ன செய்தார்? வாலிபரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் அவர்கிட்ட போனாங்களோ எல்லாரும் செஞ்சாங்க. ஒன்றை பெற்றுதாங்க செல்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது அவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 பிரயாசம் விருதாவாய் போகக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ? அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வர வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும், கர்த்தருடைய சபையிலே நீ முதலாய் நிற்க வேண்டும், எல்லா காரியங்களிலும் நீ முதலாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க செஞ்சுக்குவாங்க இவங்க செஞ்சுக்குவாங்க சொல்லி நீ விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய பங்கு முதலாய் இருக்க வேண்டும் சபையிலே. அல்லேலூயா. கர்த்தருக்கும் பங்கு முதலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் செயல் கர்த்தருக்கும் முதலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஃபங்க்ஷன் வருதா அது முதலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு மாதிரி திருமணம் நடக்குதா அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க முதலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சுரேஸ்வரருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. அல்லேலூயா. அதே திரும்பி நீ பாக்குறேன், திரும்பி நீ பங்கு இருக்குதுன்னு பாக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. கம்ப்யூட்டர் நல்லா பண்ணாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு சர்ச்சில் வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? செயல்கள் முன்னாடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. பிரசங்கி எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம். ஒருவன் மொண்டிக்காரனாய் இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்தில் முடிவில்லை. அல்லேலூயா. மொண்டிக்காரனாய் இருந்தா என்ன செய்ய முடியாது? பிரயாசப்பட்டாலும் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. 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 அன்னைக்கு நான் பார்த்தேன். ஐயா நேரா ஒரு ரோட்ல வந்து இருந்தவரு மணல் கொட்டி கிடந்துச்சு. மணல வண்டியை விட்டாரு, கீழே விட்டுட்டாரு. அவர் தூக்கி விடுறதுக்கு யார் வேணும்? ஒருத்தர் வேணும். அல்லேலூயா. ஒண்டியாய் அதான் சொல்லுது. என்னது? ஒண்டியாய் இருக்க கூடாது. என்ன செய்யுமா? கூடி வாழ பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சபையில கூடி வாழ வேண்டும். ஒரு செயலை செய்வது சபையில கூடி செய்ய வேண்டும். வாசிங்க. 8 முதல் 12 வசனம் வாசிங்களா? ஒருவன் மொண்டிக்காரனாய் இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வரியத்தால் திருப்தி ஆகிறதும் அவன் கண் என்ன செய்யல? ஐஸ்வரியத்துக்கு திருப்தி ஆகிறதில்லை. யாருமே இல்ல, குழந்தை இல்ல, யாரும் இல்ல. இருந்தாலும் சம்பாரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன செய்யறானா? அவனுக்கு யாருமே கிடையாதா? இருந்தாலும் சம்பாதிக்கிறாங்க. உலகத்தில் அநேகர் என்ன செய்யறாங்க? சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். லட்சமா சம்பாதிக்கிறாங்க, கோடியா சம்பாதிக்கிறாங்க, பில்டிங் மேல பில்டிங் கட்டுறாங்க. ஆனா வீட்டுல யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. ஊழியக்காரங்களே செய்யறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்க செய்யறாங்க. தனக்கு பிள்ளை கிடையாது, ஒண்ணு கிடையாது. வணங்கி போல வீட கட்டி வச்சிடறாங்க. அல்லேலூயா. எதுக்கு கட்டுற நீ? அல்லேலூயா. ஒண்டியா இருக்கிற வாசிங்க. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறாய் என்று அவன் சிந்திக்கிறது இல்ல. எல்லாம் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியா இருப்பதினால் இருபது கோடி இருப்பதினால என்ன செய்யணுமா? 2 பேர் 3 பேர் கூடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கூடி வாழுங்க. கோடி நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.
ஆனா தனித்தனியா வாழ்ந்தானே செய்ய முடியாது, நன்மை கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கூடி வாழ வேண்டும், சபையிலே கூடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு கடவுள் சொன்ன கதை சொந்த டைம் இல்ல. அல்லேலூயா. கூடி இருந்தா என்ன செய்ய முடியாது, எவ்வளவு வந்து ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. சிங்கம் என்ன செய்யுமா, மாடுகளை போய் பிடிக்க போகுமா, தனித்தனியா இருந்தா என்ன செஞ்சு அந்த மாடுகளை பிடிச்சு கொண்டு தின்று. ஆனா ஒன்று சேர்த்து மாடுகளை ஒன்று சேர்த்து என்ன செய்ய முடியாது, சிங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போலதான் சபையில என்ன செய்யணும், ஒற்றுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கூடி சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வந்துட்டு போற ஜனமே கூடி வாழ வேண்டும். உபவாசத்துக்கு கூடி வர வேண்டும். அல்லேலூயா. காத்திருப்பு ஜெபத்துக்கு கூடி வர வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூடி வர வேண்டும். அல்லேலூயா. கூடி வாழ வேண்டும். முதலாவது என்ன செய்யுமா, கூடி வாழ்ந்து பிரயாசப்பட வேண்டும். கூடி வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் என்ன நன்மைகள் பாருங்கள். இருந்தால் அவனை தூக்கி விடுவார் விட்டு அவர்கள் செய்யுமா, இருந்தால் ஒருத்தர் தனியா இருந்தாலும் செய்ய முடியாது, தூக்க முடியாது. சப்போஸ் நம்ம கூடி வாழ்ந்தாலும் செய்யலாம், ஒருத்தர் தனியா இருந்தாலும் செய்யலாம், தூக்கி விட முடியும். அசைய அசத்த அவருடைய பிரயாசத்தினால், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அவனுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால், ஒருவன் விழுந்தால் அவனுடன் அவர்கள் கூட இருக்கிறவர்கள் அவனை அவனை தூக்கி விடுவார்கள். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஐயோ. அதுதான் சேர்ந்து வாழணும்னு சொல்றது. மாமியார் மாமனோட ஏன் வாழணும்? அல்லேலூயா. ஏன் மாமியாரோட சேர்ந்து வாழணும்? நான் தனியா போற, நீ தனியா நிக்க கூடாது. அல்லேலூயா. அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும், மருமகளையும் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து கூடி வாழ்ந்தால் உனக்கு நன்மை உண்டு. அல்லேலூயா. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து செய்வாங்க, கேட்பாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா செய்ய முடியாது. கீழே விழுந்தவன் விழுந்ததான், எந்திரிக்க முடியாது. தூக்குவதற்கு எவனும் இருக்க மாட்டாங்க, தூக்குவதற்கு ஒரு துணையும் இல்லை. இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். அவர்களுக்கு சூடு உண்டாகும். அவர்களுக்கு என்ன செய்யுமா, கடகனுக்கும். அல்லேலூயா. ஒண்டியாய் எதிர்த்து நிற்கிறவன் சூடு உண்டாவது எப்படி? அப்புறம் அடுத்த வாசிங்க. ஒருவனை யாரும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால், ஒருவனை யாரும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால், இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்பார். எதிர்த்து நிற்க வந்தால் என்ன செய்யலாம், நம்ம சபையோடு எதிர்த்து நிற்கும் போது என்ன செய்வான், ஓடி போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. முப்படி நூல் சீக்கிரமாய் வராது. வாசிங்க சிஸ்டர். முப்படி நூல் சீக்கிரமாய் வராது. அல்லேலூயா. முப்படி நூல்னா என்னங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நூல் எல்லாம் சேர்த்து சேர்த்து பின்றது என்னது? முப்படி நூல். அது என்ன செய்யாது, சீக்கிரமாய் வராது. ஒத்த நூல் என்ன செஞ்சிடும், இழுத்தாலே அறந்துடும். அல்லேலூயா. அதனால கூடி வாழ பிரயாசம் பண்ண வேண்டும். முதலாவது காரியம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கூடி வாழ வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது பலனை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசியுங்கள். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசியுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புதித்து குடித்து சூரியனுக்கு கீழே படும் பிரயாசம் அனைத்து பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவனுக்கு பங்கு. அல்லேலூயா. என்ன செய்யணுமா, பலனை அனுபவிக்க பிரயாசப்பட வேண்டும். முதலாவது காரியம் சொன்னேன், கூடி வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவது பலனை அனுபவிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 19. தேவன் ஐஸ்வரியத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறார், அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அதிகாரம் அளிக்கப்படுகின்றது. அல்லேலூயா. நீ என்ன செய்யலாம், தன் பங்கை நீ பங்கை பிரயாசம் தன்
பலனை அனுபவிக்க பிரயாசப்படும் போது கர்த்தர் செய்கிறார், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கக்கூடிய உனக்கு கிடைக்கக்கூடிய பக்கம் கிடைக்கப்படும் போது நீ எப்படி இருப்பையா? மகிழ்ச்சியாக இருப்பையா? அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஜீவன் நாட்கள் நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். டைம்ல அவசியம் முடிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் 2 தெசலோனிக்கேயர் 3:8. ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமல் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடி இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். அல்லேலூயா. நீ என்ன செய்யலாம்? மற்றவங்களுக்கு பாரமாய் இருக்க பிரயாசப்படக்கூடாது. அல்லேலூயா. வேலை செஞ்சு சாப்பிடுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. 10 காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 10 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னெல்லாம் பிரயாசப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணுமா? கூடி வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவது நீ செய்கிற பலனினால் அதை சுதந்திரிப்பதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது நீ என்ன செய்ய? மற்றவருடைய பிரயாசத்தினால் நீ சாப்பிடக்கூடாது. நீ செய்கிற வேலையினால் நீ சாப்பிட வேண்டும் என்று வாசிங்க. 2:3-8. ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் ஒருவன் என்ன செய்யுமா? மறுபடியும் வாசிங்க. ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் இலவசமாய் என்ன சொல்லக்கூடாதா? இலவசமாய் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. கண்டச்சோராய் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படா சோறு போடுவான்? அல்லேலூயா. வீட்டுக்கு போனா எப்போது சோறு கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்யுது? ஒருத்தங்க வீட்டுல போய் அப்படியே தங்கி விடுவது. அல்லேலூயா. சோறு 3 வேளைக்கு முக்க தின்னுட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது? பாரமாய் இருக்கக்கூடாது. மற்றவருக்கு பாரமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேலை செஞ்சு சாப்பிடணும். அல்லேலூயா. இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்கள் முடிந்து விட்டது. முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? கூடி வாழணும். இரண்டாவது பலனை அனுபவிக்க பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? நீ வேலை செஞ்சு சாப்பிட பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நான்காவது பிரசங்கி 9:9 வாசிங்கள். பிரசங்கி 9:9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற நாட்களை எல்லாம் மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? யாரோட வாழணுமா? பிற மனைவியோட வாழணுமா? யாரோட வாழணும்? ஆண்கள் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்களுக்கு சொல்றேன், உங்க கணவரோட வாழுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க யாரோட பிரயாசப்படணுமா? புருஷரோட வாழ பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் கணவரோட வாழ பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் மனைவிகளோட வாழ பிரயாசப்படுங்கள். மற்ற விட்டு அல்லேலூயா மாற்றான் விட்டு மனைவியை நாடாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. மாற்றான் விட்டு புருஷனை நாடாதே. அதுக்கு மேலான போகிறது இல்லை. அல்லேலூயா. அதிலே உனக்கு என்ன உண்டா? வாழ பிரயாசப்படு. அதிலே உனக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபேசியர் 4:28. எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் என்ன செய்யணுமா? குறைச்சலவனுக்கு கொடுக்க வேண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசைங்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து
பிரயாசப்பட கடவன். தன் நலமான வேலைகளை செய்ய பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல வேலைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வேலைகள் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. திருடுற வேலை இருக்குது, பொய் சொல்ற வேலை இருக்குது. அல்லேலூயா. மத்தவனுக்கு துன்பம் செய்யற வேலை இருக்குது, மத்தவனுக்கு ஆட்டையை போடுற வேலை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேலையை செய்யக்கூடாதா? என்ன செய்யணுமா? நலமான வேலையை செய்ய பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. யாருக்கும் தீமை செய்யாதபடி நல்ல வேலைகளை செய்ய பிரயாசப்படு. அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் சொன்னீங்க? 5 காரியங்கள் சொல்லிட்டு 6வது காரியத்துக்கு போலாமா? தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். தானியேல் 6 13 14. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீ கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் அறியாமல் மதியாமலும் தினமும் 3 வேளையும் தான் பண்ணுகிற விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டு தண்ணீர் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் 3 வேளையும் செபித்தான். அல்லேலூயா. 3 வேளையும் செபிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. 6வது காரியம் சொல்ல செபிக்க பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. தானியேல் 3 வேளையும் செபித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பச்சிக்கிற அல்லேலூயா கொன்று தின்கிற சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் செய்தார், அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ 3 வேளையும் செபிக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. 6வது காரியம் என்ன செய்ய வேண்டும்? 3 வேளையும் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க செபிக்கிறீங்க? கைகளை வைங்க. ஐயா 3 வேளை செபிக்கிறீங்களா? அல்லேலூயா. 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 3 வேளையும் செபித்தானாம். யாரு? தானியேல். கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? சிங்கங்களின் வாயிலிருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 வேளையும் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 6:16. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:16. வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இல்ல 1 கொரிந்தியர் 6:16. 2 கொரிந்தியர் 6:16 எடுங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கான் பாருங்க. பதினாறு 1 கொரிந்தியர் 16:16. இப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாட்களாக பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர்மா ஊழியர்களுக்கு கீழ்ப்படியறீங்க? ஊழியர்னா யாரு? அன்னுடைய வேலையை செய்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படியறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படியறவங்க 10 மணிக்கு சபைக்கு தான் வரணும், 11 மணிக்கு தான் வரணும்.
உபவாசம் ஜெபத்துக்கு வரதில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிய பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இறுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்றாங்க? அநேகர் என்ன செய்றாங்க? குறுகலான வழிக்கு போக ஆசைப்படுறாங்க. ஆனா செய்ய முடியல. நித்திய ஜீவனுக்கு போக ஆசைப்படுறாங்க. ஆனா முடியல. என்ன செய்யணும்? நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை வெளியிலே போக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. போய் கேட்ப எல்லாத்தையும் 8வது முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நான் இருக்கா 8 காரியங்கள் சொன்னேன். என்ன பிரான்சிஸ் சிஸ்டர் சொல்லுங்க, நான் இருக்கா 8 காரியங்கள் சொன்னேன். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நித்திய ஜீவ வாசல்லையா பிரவேசிக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொல்லுங்க பாப்பா? கூடி வாழ வேண்டும். 2வது பலனை அனுபவிக்க. 3வது வேலை செய்யுது. 4வது மனைவியோட சொந்த மனைவியோட வாழ பிரயாசிக்கப்பட வேண்டும். 5வது சொந்த மனைவி சொந்த புருஷனோட வாழ பிரயாசிக்கப்படணும். அல்லேலூயா. 5வது தன் கைகளில் நலமானதை செய்ய வேண்டும். 6வது ஊழியர்களை ஜெபம் பண்ண வேண்டும். 7வது ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 8வது நித்திய ஜீவனுக்கு வழியாக இறுக்கமான வாசல் வழியாய் போக பிரயாசப்பட வேண்டும். 9வது அல்லேலூயா, அல்லேலூயா. இது எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க தெரியல. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 to 10 வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 to 10. சீமோன், ஐயரே, ராமனோடு நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ராமனோடு நாம் பிரயாசப்பட்ட மாட்டவரே, ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். தங்கள் வலையை கிழியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை எடுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த உதவி செய்வதை கேட்டார்கள். 2 படகுகளும் அமிலத்தக்கதாய் நிரப்பினார்கள். சீமோன் பேதுருவை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு மகன் யாவருக்கும் என்ன உண்டானபடியினால் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான யூதாயின் குமாரனாகிய யாக்கோபு யோவானும் ஆண்டவரையே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, சிஸ்டர், உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. இது முதல் உன்னை மனுஷனை பிடிக்க பிரயாசப்படு. நீ இது முதலாய் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தாய். இது முதலாய் நீ உருக்கலாம் செய்து கொண்டிருந்தாய். இது முதலாய் நீ உன் பிள்ளைகளுக்கு சோறாக்கி போட்டுக் கொண்டிருந்தாய். இது முதலாய் நீ உருக்கலாம் என்ன செஞ்ச வேலை செஞ்சு கொண்டிருந்தாய். இப்பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாய், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். அல்லேலூயா. நீ மனுஷர்களை பிடிக்க நீ பிரயாசப்பட வேண்டும். நீ பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீ பிரயாசப்படு. விக்டோரியா அம்மா பிரயாசப்பட வேண்டும். ஊழியம் செய்வதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். ஊழியம் செய்வதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. மனுஷனை பிடிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் அறைகோல் விடுகிறார். அப்பா, நீ அவனுக்கு பிரயாசப்பட்டாய், ஒன்று உனக்காகப்படவில்லை. என் சித்தத்தின்படியாய் இப்பொழுது என்ன செய்? வலையை போடு.
படகு நிரப்பத்தக்கதாய் கர்த்தர் செய்தார், மீன்களை பிடிக்க செய்தார். அல்லேலூயா. நான் முழுவதும் ஜெபிக்கிறேன் பிரதர், பணத்தை தேடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிரதர், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றான் பிரதர், ஒரு மீன் கொடுக்கப்படல பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. வளையப்பட வேண்டிய ஒன்றை, அல்லேலூயா, வளையப்பட வேண்டியது உங்களுடைய வேலை. சுவிசேஷம் சொல்வது உங்களுடைய வேலை, உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆர்டர் மட்டும் தான் சொல்லுவார். அல்லேலூயா. நீ வளையம் கொடுப்பா. ஏன்னா கர்த்தரே என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல போய் என்ன செஞ்சிருக்கலாம், வளைய பிரச்சனை செய்ய மீன் பிடிச்சி பேரு கையில கொடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யல. என்ன செஞ்சாரு? நீ வளையப்படு, நீ வேலையை செய்யப்பா. உங்க வேலையை நீங்க செய்யணுங்க. கர்த்தருக்காய் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு கூட்டம் மீன்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. மீன்களை பிடிப்பதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். ஆத்துமாக்களை ஆயத்தப்படுவதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து என்றைக்கும் பரிதபித்தது உண்டா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் 1500 பேர் இறந்துட்டாங்க? தெரியுமா தெரியாதா? எங்க இருந்தாங்க? நீங்களாம் பாக்குறோம், மொபைல் 24 மணி வச்சு பாக்குறீங்களா? தெரிஞ்சுச்சா இருக்காது? தெரிஞ்சிருக்காது. என்ன உட்காந்து சாட்டம் அது இது பார்த்துட்டு இருக்க. என் ஜனமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. அல்லேலூயா. 1500 பேர் இறந்து போனார்கள். 20,000 பேர் காணவில்லை. மியான்மரில், தாய்லாந்தில் என்னது நிலைநடுக்கம், பூகம்பம் வந்தது. அழிந்து போகிறார்கள் ஆத்துமாக்கள். நீ எனக்கு அறிவாளிப்பட்டது உண்டா சகோதரனே, சகோதரியே? நபராவுக்கான சாத்த தூட இருந்த போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிறார்கள், செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், சுமனை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் யுத்தங்களை யுத்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் பூகம்பங்களும் அழிவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் சீக்கிரம் வரப்போகிறான். நீ எதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? நீ கர்த்தருடைய வழிக்கு நேராய் புறப்பட நீ பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? இல்லை இன்னமும் மொபைலை பார்த்துக் கொண்டே உன் ஜீவனை விடப் போகிறாயா? உன் வாழ்க்கையை விடப் போகிறாயா? அல்லேலூயா. டிவியை பார்த்துக் கொண்டே ஜீவனை நீ விடப் போகிறாயா? மியான்மர் பார்க்க கொடூரமாக இருக்கிறது. அந்த கட்டணம் எப்படி சீட்டுக்கள் விழுகிறது. அந்த நேற்று நைட்டு பார்த்தேன், எனக்கா தூக்கம் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் அலறுகிறார்கள். ஐயோ, எங்க ஓடுவது என்று தெரியவில்லை. அலறுகிறார்கள். அலறின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நீ பரிதபிக்கிறாயா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ பரிதபித்தது உண்டா? அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவே உன்னை பிரயாசப்பட சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது நல்லா வாசிக்கலாம். வாய்க்குள்ள இருந்தது. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் ரட்சிப்போடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. முடிவு வந்த மேல் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் மனங்கள் படியும் 10 காரியங்கள். அல்லேலூயா. நீ முழுவதுமாக ரட்சிக்கப்படவே நீ பிரயாசப்பட வேண்டும். கடைசி காரியம். அல்லேலூயா. உன் ஆத்துமா கடைசி வரையும் ரட்சிக்கப்பட நீ பிரயாசப்பட வேண்டும். பாதியிலே வந்துட்டு பாதியிலே போகிற ஜனமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு
ஏதோ அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போன்ற ஒரு அட்டெண்டன்ஸுக்காக வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய செய்தியை நீ கேட்க வேண்டும், கர்த்தருடைய செய்தியை நீ அனுபவிக்க வேண்டும். ஒரு வருஷம் தலைவா எல்லாரும் மனங்கள் படிக்கணும். எத்தனை பேருக்கு இது புரிந்தது, எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் புரிந்தது என்று கை சொல்றவங்க கையில உயர்த்துங்க. எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்றவங்க கையில உயர்த்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பிரயாசப்பட வேண்டும் அப்பா. அப்பா என் பத்து முந்தி பங்கை பெற ஆண்டவரே நான் பிரயாசப்பட வேண்டும் அப்பா. என் ஜனங்கள் பிரயாசப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே என் பிரயாசத்தினால் ஆண்டவரே நான் சாப்பிட வேண்டும் ஆண்டவரே. பிரயாசத்தினால் ஆண்டவரே ஒன்றை கூடு வாழ வேண்டும் அப்பா. ஒரே பிரயாசத்தினால் பலனை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பிரயாசப்பட வேண்டும் ஆண்டவரே. உலக மனிதர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. யுத்தங்களை யுத்த செய்திகளை கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பூமி அதிர்ச்சிகள் அப்பா உலகமெங்கும் கேட்டுக் கொண்டு இருக்கிறது அப்பா. அநேகர் மறித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அநேக ஆத்மாக்கள் செத்துக் கொண்டு இருக்கிறது அப்பா. நான் மௌனமாக இருக்கிறேன் ஆண்டவர், நான் மௌனமாக இருக்கிறேன் ஆண்டவர். நான் எதுவும் பிரயாசப்படாதபடி, நான் பிரயாசப்படாதபடி கர்த்தாவே நான் குறித்து போயிருக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் நான் ஒரு பிரயாசப்படும்படி ஆண்டவர், அநேகருக்கு நான் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர். இதை ஆண்டவரே நான் பிரயாசப்பட வேண்டும் அப்பா. நான் கடைசி வரையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக நடக்க வேண்டும் அப்பா. கடைசி வரையும் அப்பா வரியை வரிவந்த ஆண்டவர் நான் ரட்சிப்படைய வேண்டும் அப்பா. நிலையில் இருப்பவனே கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டு போவார். ஏதோ ஆயத்தமாய் இருக்கிறது. பூமியிலே அதற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. எப்பொழுது எங்க சம்பவிக்கும் என்று தெரியாது. உலகம் எங்கும் அணுகுண்டுகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எங்கே வெடிக்கும் என்று தெரியாது. பூமியும் பூமி அதிர்ச்சிகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மரண வேளங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பலஸ்தீனத்திலே 50,000 பேர் கொன்று குவித்து விட்டார்கள். எத்தனை பேர்? 50,000 பேர் கொன்று குவித்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன ஒரு ரஷ்யா அடிக்குது, என்ன ஒரு உக்ரைன்ல எண்ணிக்கையே இல்லையா, சொல்லவே முடியலையா. அவ்வளோ அழிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரஷ்யா ஆண்களே இல்லையா, போன ஆண்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போன ஆண்கள் எல்லாம் மறித்து போனார்களா. மற்ற நாடுகளிலிருந்து கடன் வாங்கி கொண்டிருக்கிறார் ரஷ்யாவில். அல்லேலூயா. ஆண்கள் இல்லாத நாடாயிருக்கிறது. அல்லேலூயா. யுத்தங்களும் யுத்த செய்திகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏன் இன்னும் மௌனமாயிருக்கிறாய்? நீ இன்னும் ஏன் மௌனமாயிருக்கிறாய்? நீ எதை சாதிக்க போக நினைக்கிறாய்? இந்த உலகத்தில் நீ எதை சாதிக்க நினைக்கிறாய்? உனக்கு இந்த ஒரு ஆத்துமாக்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது வரையை வீசு, படகு நிரம்பத்தக்க மீன்களை கொடுப்பேன். இப்பொழுது நீ வரையை வீசு, ஆத்துமாக்களை ஆராய்ந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். இந்த வேலையில தாவி நாங்கள் பிரயாசப்படுகிறாய், எங்களை மாற்றுங்க ஆண்டவர். நாங்கள் முந்தி பலன் கொடுக்கிறவர்களாய் பிரயாசப்பட்டு பயந்துகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் என்று நீ சொல்கிறது போல நாங்கள் பிரயாசப்படுகிற மாட்டோம். எங்களுக்கு என்று ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்மாவை ஆதாயப்படுத்த கத்தாவி நீ எங்களுக்கு கிரி இறக்கப்படாது. வந்திருக்க ஜனங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க. தன் வாழ்க்கையிலே பிரயாசப்படுகிற ஜனங்களாய், பிரயாசப்பட்டு அவருக்காக இருக்கிற ஜனங்களாய் ஆண்டவர், சபைக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களாய் ஆண்டவர், ஒவ்வொருவரை மாற்ற ஒவ்வொரு நிலைநிறுத்தும் ஆண்டவர். இயேசுவே தங்கள் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் ஆண்டவர். வேறு ஜனங்கள் ஆண்டவர் ஒருவரு பிந்தி பங்கடையாதபடி கத்தாவி, அதை படுகிற பிரயாசத்திற்கு கத்தாவி பங்கு கிடைக்க கத்தாவி நீ கேள்வி பாருங்க. இரக்கம் செய்யும் ஆண்டவர். எல்லா துதியும் கனவுக்கு செலுத்தும். இப்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரஸ்தாபம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகலமான நன்மைகளால் ஆமென். ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. 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 சந்தோஷத்துல சமாதானத்தில் சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் பிரதர் ஜே. இம்மானுவேல், கெட்சமனி தோட்ட ஊழியம், திருநாகேஸ்வரம், கும்பகோணம். ஃபோன் நம்பர் 9443392443. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.